தென்னிந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழமையான கோவில்களில் ஒன்றாக இருப்பது மதுரை மீனாட்சி கோயிலை சொல்லலாம். 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இங்கு நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குளத்துல மீன்கள் வசிப்பது கிடையாது அப்படின்னு இன்னொரு ரகசியம் சொல்லியிருக்காங்க. கருவறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருமேனி மரகத கல்லால் ஆயிருக்கு. மரகதவள்ளி அப்படின்னு ஒரு திருநாமமும் இவங்களுக்கு இருக்கு. சிலையில அம்மனுக்கு 3 மார்பங்கள் இருப்பதா சொல்றாங்க. இதனால சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவில்ல நடைபெறக்கூடிய குறிப்பிட்ட அபிஷேகங்களை காண்பதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கு சுழலுந்துங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த சுழலுங்கத்தை யார் உருவாக்கினாங்க, எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத நிறைய ரகசியங்கள் அப்படின்றது இந்த கோவில்ல இருக்கு.